ஓகேங்களா. இப்போ இந்த பூஸ்டப்பை பற்றினா உங்களுக்கு விளக்கல் ஆல்ரெடி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஆவலோடு இருக்கீங்க, பணம் ரெடி பண்ணிட்டு எப்போ பூஸ்டப் போடும் அப்படின்ட்டு. பட் யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பூஸ்டப்பை பற்றி யாரும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஸ்டப் ஆக்டிவ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ரியல் டைம் ஹெல்ப் தான் எல்லாத்துக்கும் போகுது. இதுக்கு சீனியாரிட்டி கிடையாது, ரிசீவ் லிங்க் வராது. இதுக்கு சீனியாரிட்டி கிடையாதே தவிர்த்து இந்த பூஸ்டப்பை ஆக்டிவ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த இன்கம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 3rd லெவலில் வந்து உங்களுக்கு க்ளோனிங் ஐடி முடிஞ்ச பூஸ்டப் ஸ்டார்ட் ஆகும். 4th லெவல் இன்கம் நீங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுனே பூஸ்டப் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணீங்கன்னா தான் அடுத்த லிங்க் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து டோட்டலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடி பிளாக் ஆகிடும், உங்கள் சீனியாரிட்டி பாதிக்கப்படும். அதனால வந்து நீங்கள் வந்து பூஸ்டப் எப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையோ அப்படிங்கிற கவலையமா தைரியமாக 24 hours உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். அதனால யாரும் பதட்டமாக வேண்டியது இல்லை. வந்து நைட்டு சொன்னோம் அப்படின்னா மறுநாள் தான் ஆக்டிவேட் பண்ணுவோம், லான்ச் பண்ணுவோம். அதனால நைட் 8 மணி மீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுநாள் மார்னிங்க மதியம் டைம் சொல்லி தான் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்னைக்கே வந்து லான்ச் பண்ற மாதிரி இருந்தது. பட் இன்னும் டெமோ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டோட்டலா ஒரு ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோன் எல்லாத்துக்கும் சேர்த்து 3000 பூஸ்ட் வருது. 3000 பூஸ்ட் ஐடி அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஒர்க் வந்து அவங்களுக்கும் ஹெவி ஒர்க்கு, ஹெவி லோடு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் யாரும் பேனிக் ஆக அவசியம் இல்லை. யாருக்கு எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு மீட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில தான் லான்ச் பண்ணணும். அதனால மோஸ்ட்லி நாளைக்கே மதியத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு நைட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுநாள் வந்து லான்ச் பண்ணிடுவோம். அதனால வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்ல இருந்தா என்ன பண்றது அதுன்னு பதட்டமாக வேண்டியதில்லை. மார்னிங் லான்ச் பண்ணாலும் நீங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் வேண்டாம், ஈவினிங் வந்து இம்மிடியட்டா அந்த பூஸ்டப்பை ஆக்டிவேட் பண்ணி 1 by 1 வரும், எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்னிங் பண்ணிட்டு ஈவினிங் வந்தோம்னா ஏதோ பிரச்சனையா அப்படிலாம் நீங்க வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதுக்காக நான் ஒரு சிலர் வந்து லீவ் போட்டிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். லீவ் போடணும்னு அவசியம் இல்லை. உங்க இப்ப ப்ரெசன்ட் இன்கமை பாதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு சீனியாரிட்டி உங்களுக்கு கிடையாது. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது ஆக்டிவேஷன் முக்கியம். ஏன்னா அடுத்த லிங்க் உங்களுக்கு வர்றது ஆக்டிவேஷன் முக்கியம். பட் இமிடியட் சீனியர் இல்லாதனால எல்லாரும் பதட்டத்தோட உடனே பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம். காலையில உங்களுக்கு லான்ச் ஆனாலும் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க ஈவினிங் பண்ணுங்க. முடிஞ்சா ஆஃபீஸ்ல இருக்கும்போது பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிசீவ் பண்றவருக்கு உங்க லிங்க் போயிடுச்சு அப்படின்னா ரிசீவ் பண்றவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்கிரேட் பண்ணணும். அது ஒண்ணுதான் ஒரு சின்ன தகவல் இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்துருச்சு அப்படின்னா டீஆக்டிவேட் தான் ஆகும். 2 hours டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ல போய் நீங்க அன்பிளாக் பண்ணிக்கலாம். அதனால வந்து இதை பத்தி யார் டென்ஷன் ஆக வேண்டாம், லீவ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஒர்க்கு நார்மல் ஒர்க்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இதையும் ஜென்டிலா பண்ணுங்க, கூல் பண்ணுங்க, டென்ஷனா. இன்னைக்கு வந்து லான்ச் இல்லை, மேபி நாளைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு ஓகேன்னு முடிஞ்சா நாளைக்கு நைட்டு உங்களுக்கு 8 மணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளை நின்று தான் லான்ச் பண்ணுவோம். அதனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன டீட்டெயில்னாலும் நீங்கள் ட்ரைனிங் மேனேஜரும் பிடிஎம் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கே வந்து நமக்கு பூஸ்டப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இதுதான். அதனால எல்லாரும் கூலாக இருங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். ஆனால் பூஸ்டப் வந்து கண்டிப்பான முறையில் மிக சிறப்பாக செயல்பட போகுது. நியூ ஐடிஸ் இதன் மூலமாக நிறையா வரும். அதையும் கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. முடிஞ்சா நாளைக்குள்ள நியூ ஐடிஸ் நிறைய எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து போடுங்க. பூஸ்டப் வர்றதுக்கு போடுறவங்க எல்லாருமே பாக்கியசாலிகள், அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால வந்து சீக்கிரம் எடுக்கிற முடிவு யாரா இருந்தாலும் சீக்கிரம் எடுக்க சொல்லி நாளைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி. வெற்றி நிச்சயம். அனைவரும் கோடராவது உறுதி. நன்றி. நன்றி.